தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம எல்லாம் குடும்பமாக கூட்டி சேர்த்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தனியாக ஆண்டவரை தேடுவது வேறு, குடும்பமாக ஆண்டவரை தேடுவது என்பது வேறு. ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனம் சொல்லுகிறபடி மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை கொடுத்து தனி மனிதனாக இருந்தவனை குடும்பமாக்கி அதன் மூலமாக இந்த உலகத்திலே சந்ததிகள் பெருகவும் அந்த குடும்பம் தேவனுக்கு சாட்சியாக ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அவை குடும்ப அமைப்பு என்பது தேவனுடைய உள்ளத்திலே உதித்த ஒரு நல்ல ஒரு திட்டம். அது சாத்தானுடைய திட்டம் அல்ல, தேவனுடைய திட்டம்தான் குடும்பமாக மனிதனை வாழ வைத்து ஆசீர்வதிப்பது. ஆகவே இந்த குடும்ப கொடுகையில் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆண்டுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனம் முதல் 28வது வசனம் வரை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் முதல் 28வது வசனம் வரை. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். கடைசி வார்த்தையை பாருங்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எவர்களை ஆசீர்வதித்தார்? அங்கே 2 பேர் தான் இருக்கிறார்கள் மனிதர்கள். ஒன்று யாரு? ஆதாம். இன்னொன்று யாரு? ஏவாள். 2 பேர் தான் குடும்பமாக தேவனால் உருவாக்கப்பட்டு அங்கே இருக்கிறார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆக முதலாக ஆசீர்வாத குடும்ப கூடுகை எங்கே நடந்திருக்கிறது என்றால் ஏதேன் தோட்டத்திலே நடந்திருக்கிறது. அல்லேலூயா. முதல் குடும்ப ஆசீர்வாத கூடுகை எங்கே நடந்திருக்கு? ஏதேன் தோட்டத்தில். எனக்கு ஒரு சந்தேகம், இந்த வாசிக்கிற பொழுது ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே தான் ஆதாமு ஏவாளை இணைத்தார். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆண்டவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார். ஆனால் கல்யாணம் நடந்ததை பற்றி பைபிளில் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் திருமணம் நடந்ததை பற்றி ஏதாவது அப்படி குறிப்பிட்ட வசனம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். ஆனால் நிறையா பாடல்கள் அதிலிருந்து வந்திருக்கிறது. ஆதியிலே ஒரு கல்யாணம், அது ஏதேனிலே நடந்த கல்யாணம், மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை, எலும்பு அக்கா பொண்ணு அப்படின்லாம் பாட்டு வந்திருக்கிறது. ஆனால் இந்த 2வது அதிகாரத்தில் பார்த்தா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் திருமணம் செய்து வைத்தார் அப்படின்னு வசனம் இல்லை. ஆனால் ஆண்டவர் தான் அந்த திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி அவரே தான் திருமணத்தை நடத்தி வைத்திருக்க வேண்டும். அப்போ அந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கும் அந்த முதல் குடும்பத்தில் எப்படி திருமணம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால், அங்கே கல்யாண வீட்டில் பங்கு பெறுவதற்கு வேற ஆட்களே இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா மாப்பிள்ளையும் பொண்ணு தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் தான் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார். எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோபனுடைய புஸ்தகத்தில் 38வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அதில் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் தேவன் இந்த உலகத்தை படைத்த பொழுது இந்த பூமியில் அதுக்கு நூல் போட்டு கோடிக்கல்லை வைத்து அளவு குறித்து இந்த உலகத்தை தேவன் முதலில் படைக்கிறார். அப்படி படைக்கிற பொழுது அந்த வசனம் 7 இப்படி சொல்கிறது. வாசிக்கலாமா?
யோபனுடைய புத்தகம் 38:7 அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. பாருங்க, அந்த வானத்தையும் பூமியும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் முதல்ல படைக்கிற பொழுது ஆண்டவர் மனிதனை படைப்பதற்கு முன்பதாகவே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த படைப்பின் போது மனிதன் இல்லை. ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேவ தூதர்களை எல்லாரையும், பெரிய டீம் ஆண்டவரிடத்திலே இருக்கிறவர்கள் தேவ தூதர்கள் தான். அதான் விடியற் காலத்து நட்சத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது யாரை குறிக்கிறது என்றால் தேவ தூதர்களை குறிக்கிற வார்த்தைகள். அப்போ ஆண்டவர் இதெல்லாம் படைக்கிற பொழுது இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்களா? பாடி தேவன் என்ன செய்தாங்க? கம்பீரமாய் தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ படைக்கும் பொழுதே தேவன் அவரை துதிக்கும்படி ஒரு டீமை வச்சு, அந்த துதிக்கிற தேவ தூதர் கூட்டத்தில் அவங்க எல்லாம் இசை கருவிகளோடு துதிக்கிறவர்கள். அப்படித்தான் லூசிபரையும் முதல்ல ஆண்டவர் படைத்திருந்தார். அவை தூதர்களுக்கு இசை கருவியோடு துதிக்கிற அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருந்ததுனால அங்கே மகிமையான ஒரு ஆராதனை நடத்தி தூதர்கள் எல்லாம் பாடிதான் உலகத்தை ஆண்டவர் படைச்சிருக்கிறார். இப்போ பாருங்க, மறுபடி இந்த விழுந்து போன உலகத்தை மறு ரீக்ரியேட் பண்ணுவதற்காகத்தான் அந்த 2 ஆதியாகமம் 1:2 பார்க்கிறபடி அந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் எழுதியிருக்கிறபடி மறுபடியுமாய் மனிதன் வாழத்தக்க பூமியாக இதை மாற்றுவதற்கு, மனிதனுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் உருவாக்குவதற்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் வார்த்தையினாலே கட்டளையிட்டு முடித்த பின்புதான் மனிதனை ஆண்டவர் படைக்கிறார், அவர்களை குடும்பமாய் படைக்கிறார். ஆகவே குடும்பமாக படைக்கிற பொழுது அந்த திருமணம் முதல் நடக்கிற பொழுது என்ன நடந்திருக்கலாம்? ஆண்டவரே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தான்னு சொன்னா அதே தேவதூதர்கள் கூட்டம் வந்து அங்கே இறங்கி வந்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அந்த கல்யாண வீட்டுல பாட்டு படிச்சது யாரு? வொர்ஷிப் நடத்தினது யாரு அப்படின்னா யாரு? தேவதூதர்கள். யார் கல்யாணத்துக்காக பாடி இருக்கிறாங்களா? நம்ம கல்யாணத்துக்கு பாட்டு கச்சேரி வைப்பார்கள், நம்ம ஊழியக்காரர்களா பாடி துதிப்போம். ஆனா ஆதாம் ஏவாள் கல்யாணத்துக்கு தான் கொயர் டீம் எங்க இருந்து வந்ததுன்னா பரலோகத்திலிருந்தே வந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவ்வளவு பெரிய மகிமையாக அந்த திருமணத்தை கர்த்தர் நடத்தி இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, பொண்ணு கையை பிடிச்சு மாப்பிள்ளைகிட்ட கொடுக்கணுமே, யாரு கொடுக்கறது அந்த திருமண ஆராதனையில? அதுக்கும் நான் கொஞ்சம் யோசித்து தியானித்த போது பாருங்க, நீதிமொழிகள் புத்தகத்துக்கு நீங்க வருவீங்கன்னா அதுல 8வது அதிகாரத்துல 26 31 வசனங்கள் வரைக்கும் அந்த தேவனுடைய படைப்பு நடக்கிற பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 26 வாசிக்க எல்லாரும் பைபிளை பரட்டி பாருங்க, எல்லாரும் அதை வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். பாருங்க, அவர் ஜெனிப்பிக்கப்பட்டார். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தே அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இது யாரை குறித்து சொல்லி இருக்கிறேன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஆவியா இருக்கிறார். அவர்தான் மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். மனிதனாக வாழ்ந்து மனிதன் ஆசீர்வதிக்கப்படும்படி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த வான பூமி ரீக்ரியேட் பண்ணும்போது கூட அங்கே இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்திருந்து அவர்தான் மத்தியஸ்தராக இருந்து பொண்ணு கையை பிடிச்சு மாப்பிள்ளை கையில கொடுத்துருக்கணும். சொல்லுங்களேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார், பிதாவாகிய தேவன் இருக்கிறார், அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அந்த முதல் திருமணத்திலே ஆவியானுடைய பிரசன்னத்தோடு கூட அந்த கல்யாணம் நடைபெற்று இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி அந்த கல்யாணம் முடியும் போதுதான் ஆண்டவர் அவர்களை பிளஸ் பண்றார். அதைத்தான் நம்ம முதல்ல வாசித்தோம். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ தேவன் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் விரும்புகிறார். ஆகவே அன்றைக்கு அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் எல்லாம் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த குடும்ப அமைப்பையே யார் திட்டமிட்டது அப்படின்னு சொன்னா, அந்த ஆதியாகமம் 1:26 வாசம் பாருங்க. நாம் உண்டாக்குவோமாக அப்படின்னு இருக்கிறது. அதுல நான் என்று சொல்லப்படவில்லை. தேவன் நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ அதில் திரித்துவம் இருக்கிறது. தேவன் நம் தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர். இந்த திரித்துவ தேவனுடைய அவருடைய உள்ளத்தில் உதித்த திட்டம் தான் மனிதனை உண்டாக்குவோமாக. ஆகவே அந்த திரியேக தேவன் தான் மனிதனை உண்டாக்கி அவர்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி அவர்களை குடும்பமாக மாற்றி அவர்களை ஆசீர்வதித்து இந்த உலகத்துல பலுகி பெருகுங்க, பூமியை நிரப்புங்க, அதை கீழ்ப்படுத்துங்க, அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை பிளஸ் பண்ணி அனுப்புகிறதை பார்க்கிறோம். அதை போலவே ஆண்டவர் இன்றைக்கு வந்திருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிளஸ் பண்ணி அனுப்புவதற்கு தான் இங்கே அவர் வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆவியானவருக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆரம்ப ஜபத்தில் இருந்து பாடல் ஆராதனை எல்லாம் நடத்த ஆவியானுடைய பிரசன்னம் இந்த இடத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் எல்லாரும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவ ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய விருப்பம் என்ன? நீங்க குடும்பமா ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படி ஆசீர்வதித்த பொழுது அந்த குடும்பம் எப்படி இருந்தது என்பதை நாம் தெரிந்திருப்போம். இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். எப்படிலாம் ஆசீர்வதித்தார்? 2 அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அந்த வசனத்தை வாசிப்போமா? தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தோட்டத்தை உருவாக்கினார்னா மனிதன் வாழ்வதற்காக. இப்ப நம்ம எல்லாம் குடும்பமா இருந்தா நம்ம வசிப்பதற்கு ஒரு வீடு வேணும். ஆமாவா இல்லையா? யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். சொந்தமா உங்களுக்கு வீட்டை கர்த்தர் தர போறாரு. நம்புறீங்களா? இல்லையா சொல்லுங்க. பாருங்க, மனுஷனை கல்யாணம் பண்ணி வைப்பதற்கு முன்பதாகவே மனிதன் வசிப்பதற்கு தேவன் ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தில் அவனுக்கென ஒரு வசிப்பதற்கேற்ற சூழ்நிலையில உருவாக்கி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப ஆசீர்வாதம் என்றால் குடும்பம் ஆசீர்வாதமா இருப்பதற்கு தேவையான நல்ல ஒரு வாசஸ்தலத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறாரு. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொந்தமாக ஒரு வீட்டை தரப்போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தோட்டமே அவர்கள் வசிப்பதற்காக உருவாக்கி கொடுத்தார். அந்த தோட்டத்துக்கு பேர் தான் ஏதேன் தோட்டம். அதனுடைய அர்த்தம் மகிழ்ச்சியான தோட்டம் என்ற அர்த்தம். கர்த்தர் உங்கள் வாழ்வதற்கு மகிழ்ச்சியான தோட்டம் போல வீடுகளை கொடுத்து உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க போகிறாரு.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, அந்த மனிதன் வசித்த தோட்டத்திலே நதிகள் ஓடியது. 10வது வசனம் சொல்கிறது, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி, ஒரு ஆறே ஓடிச்சு அவங்க வசிக்கிற இடத்துல. பாருங்க எவ்வளவு குளிர்ச்சியான ஒரு இடம். அடுத்து 11ஆம் வசனம் சொல்கிறது, அந்த ஆறு ஓடுகிற இடத்துல பொன் விளைந்தது. பொன் விளையும் பூமி போல பூமியை கொடுத்தார். இந்த ஏதேன் தோட்டத்தை யாருக்காக கொடுத்தார்? ஆதாம் ஏவாளுக்காகத்தான் கொடுத்தார். அப்படின்னா கல்யாணம் முடிக்கும் போதே அவங்களுக்கு சொந்தமா ப்ராப்பர்ட்டியை கொடுத்து, சொத்தை கொடுத்து, ஆசையை கொடுத்து அவர்களை ஆசீர்வாதமா வைத்த தேவன் உங்களுக்கும் ஆசிகளை தந்து உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் மனிதனுக்காக தான் தேவன் கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, ஆசீர்வதிக்கிற தேவன் சும்மா வெறுமனே பிளஸ் பண்ணல, அந்த மனிதர்களுக்கு தேவையான உலக பிரகாரமான எல்லா நன்மைகளையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வாதமாகவே வைத்திருந்தார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்துல மனுஷனை தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்க வைத்தார். ஒர்க் கொடுக்கிறார், ஜாப் கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன் மனிதனை சும்மா வைக்கல, அவனுக்கு வேலை கொடுத்தார். யாரெல்லாம் குடும்பத்துல நல்ல வேலை இல்ல, நல்ல தொழில் இல்ல, ஒரு வருமானம் இல்லைன்னு எண்ணத்தோடு வந்திருக்கிறீங்களோ, இந்த கூட்டத்திற்கு பின்பு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்ல வேலை தொழிலை தந்து ஆசீர்வதிக்க போறாரு. அல்லேலூயா. அதான் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மனிதனுக்கு கொடுத்து மனிதனை ஆசீர்வாதமாய் வாழ வைத்திருந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அவர்கள் சாப்பிடுவதற்காக, புசிப்பதற்காக. 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்க. அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் இதோ பூமியின் மேல் எங்கு விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கும் குறையில்லாம தான் கர்த்தர் உங்களை வச்சிருந்தார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அதனாலதான் இயேசப்பா சொன்னார், பரமண்டல ஜெபத்துல ஜெபம் பண்ணும்போது அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். அப்போ மனிதனுக்கு இந்த தேவையெல்லாம் வேணும், அவன் சாப்பாட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே மரங்களை உருவாக்கி ஆகாரத்தை எல்லாம் கொடுத்து தான் ஆசீர்வாதமாய் வைத்திருந்தார். ஒருவேளை சாப்பாட்டு கூட கஷ்டம் பிரதர், எங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, சொந்த வீடு இல்லை, நல்ல வேலை இல்லை, இப்படிலாம் யோசித்து கொண்டு வந்திருப்பீங்கன்னா இந்த கூடுகையின் மூலமாய் இதெல்லாம் தந்து உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க போகிறாரு. அல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட எந்த குறையில்லாதபடி மனிதனை ஆசீர்வாதமாய் வைத்திருந்தார். அவர்தான் குடும்பங்களை உருவாக்கினவர், அவர்தான் குடும்பங்களை ஆசீர்வதித்தவர். எந்த குறையும் இல்லை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வெட்கப்படாதிருந்தார்கள். அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த சோர்வும் இல்லை, எந்த ஏமாற்றமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். ஆனா அந்த வாழ்க்கையை மனிதனே செய்த தவறி நிமித்தமாக, சாத்தான் செய்த வஞ்சனை நிமித்தமாய் அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை மனிதன் இழந்து போய்விட்டான். எனக்கன்பானவர்களே, அப்படி மனிதன் இழந்து போன அந்த குடும்ப ஆசீர்வாதத்தை மறுபடி நமக்கு தரும்படியாகத்தான் தேவன் மனிதனாக பூமியிலே அவதரித்தாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். மனிதன் இழந்த நன்மையை, ஆசீர்வாதத்தை, அந்த குடும்பத்தின் மகிமையை மறுபடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயிரே கொடுத்தார், ரத்தம் சிந்தினார், மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். எனக்கன்பானவர்களே, மனிதனுடைய தவறுனால தான் குடும்ப ஆசீர்வாதம் பறிக்கப்பட்டது. அதை குறித்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்க கேட்போமா? நல்லா வச்சிருந்தாரு கர்த்தர். ஆனா இந்த மனிதனுடைய தவறு நிமித்தமாய் எப்படி மாறிவிட்டது குடும்பங்கள். வாசிக்கலாம். அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை
பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, மாப்பிள அவர் தான் சொல்றாரு, ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அடுத்த வசனத்துல, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை பழமா சாப்பிட்டவன் இப்ப பயிரை சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டான். ஆசீர்வாதமாயிருந்த பூமி சபிக்கப்பட்ட பூமியா மாறிட்டு, தோட்டத்திலே மகிமையான தோட்டத்திலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்தவர்கள் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். குடும்பம் சிதைக்கப்படுகிறது. மனிதன் மகிழ்ச்சியை இழந்து போனான், மனிதன் ஆசீர்வாதத்தை இழந்து போனான். இப்படிப்பட்ட வேதனை நிறைந்த அந்த குடும்பங்களை மறுபடி மாற்றுவதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே உயிரை தந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி யார் அந்த இயேசுவின் சிலுவையை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய பாவத்தினால், என்னுடைய அறியாமையினால் நான் ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று யார் இயேசுவை நோக்கி பார்த்து பாவங்களை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறார்களோ அவர்கள் வாழ்விலே கர்த்தர் மீண்டும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் சங்கீதம் 115:12 சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவரை நினைச்சு வந்திருக்கிற உங்களை, உங்க குடும்பத்தை கர்த்தர் நினைத்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன நினைத்து விட்டார்? இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார். இந்த குடும்பங்களுக்கு நன்மையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைத்து விட்டார். அல்லேலூயா. அதற்காகத்தான் நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். இப்படி தேவன் குடும்பங்களை ஆசீர்வாதமாகத்தான் வைத்திருந்தார். மனிதனுடைய பாவமும் சாத்தானுடைய சூழ்ச்சியும் தான் அந்த ஆசீர்வாதத்தை குடும்பங்கள் இழந்து போக காரணமாய் மாறிவிட்டது. அதற்கு பின்புதான் அந்த உலகத்துல வேதனை வந்தது, வருத்தம் வந்தது, சாபம் வந்தது, வியாதி வந்தது, துக்கம், தொல்லை, மரணம், இழப்பு எல்லாம் உலகத்துல வந்துட்டு, ஆனால் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கிற பொழுது இவை எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய குடும்பத்தை மறுபடி ஆசீர்வாதமா நம்ம குடும்பமாய் மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இங்க வந்திருக்கிற நீங்கள், இந்த செய்தியை பார்க்கிற நீங்க, உங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இல்ல பிரதர், ஒரு நிம்மதி இல்ல பிரதர், ஒரு ஆசீர்வாதம் இல்ல பிரதர், ஐயோ நான் ஏன் வாழணும்னு நினைக்கிறேன், ஏண்டா கல்யாணம் முடிச்சோன்னு இருக்கு என்றெல்லாம் வருத்தத்தோட நினைக்கலாம். ஆனா கர்த்தரை தேடுகிற உங்களை மறுபடி கர்த்தர் கட்டி எழுப்புவார். மறுபடி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாய் கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாத நிலைக்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஆசீர்வாதம் இல்லைன்னா எந்தெந்த ஆசீர்வாதம் இல்லை. அதனால்தான் இந்த 3 விதமான குறிப்புகளுக்கு ஜெபம் பண்ணாங்க. ஒன்று சரீர ஆசீர்வாதம், இரண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், மூணாவது உலக ஆசீர்வாதம். தேவன் மனிதனை படைத்த போது இந்த 3 ஆசீர்வாதங்களை சேர்த்து தான் கொடுத்திருந்தார். ஆவிக்குரிய பிரகாரமும் மனிதன் ஆசீர்வாதமாகத்தான் இருந்தான். தேவனை முகமுகமாய் சந்திக்கிற பாக்கியம் கிடைத்தது, தேவனோடு உறவாடுகிற உலாவுகிற பாக்கியம் கிடைத்தது. அப்படித்தான் வைத்திருந்தார். உலக பிரகாரமா ஒரு ராஜாவாக ராசாத்தி போல கர்த்தர் வைத்திருந்தார். அதை அவனுடைய தவறினால இழந்து போய்விட்டார். ஒருவேளை நீங்களும் உங்க தவறினால, நீங்க செய்த மிஸ்டேக்கினால இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருந்தா இன்றைக்கு மறுபடி கர்த்தர் உங்களை மாற்றி ஆசீர்வதிக்க போறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன குறைவினால் கர்த்தர் மாற்றி தருவார். ஒருவேளை குடும்பத்தில் கற்பத்தின் கனி என்ற ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கலாம். நிச்சயமா அந்த நன்மையை இந்த ஜெபத்தின் உங்களுக்கு தரப்போறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போன வருஷம் குறும்பூர்ல இருக்கிற எங்களுடைய ஜெப கூடாரத்தில் ஒரு உயிர் மீட்சி கூட்டத்தை வைத்திருந்தோம். அந்த கூட்டத்தில் பல மக்கள், ஒரு 300க்கும் மேற்பட்ட மக்கள் வந்திருந்தார்கள். கர்த்தர் கொண்டு வந்திருந்தார். அப்போ அதில் செய்தி கொடுக்க வந்திருந்த தேவ ஊழியக்காரர் ஒருவர் சொன்னார்,
யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ எழும்பி நில்லுங்க அப்படின்னு சொன்னார். உடனே அதுல ஒரு சில சகோதரிகள் எழும்பி நின்றார்கள். அப்போ ஒரு தீர்க்க தரிசனமா சொன்னாரு, அடுத்த வருஷத்துல கர்த்தர் இதே இடத்துல உன்னை குழந்தையோட நிறுத்துவாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நீ விசுவாசத்தோட என்ன பண்ணு, உனக்கு என்ன குழந்தை வேணுமோ அந்த குழந்தைக்கு இப்பவுமே ஜவுளி கடையில போய் கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு ட்ரெஸ் எடுத்து வீட்டில் வச்சு ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி சோத்திரம் பண்ணு. விசுவாசத்தை கிரியையில வெளிப்படுத்தும்படி எனக்கு இந்த குழந்தைய தரப்போறக்கா சோத்திரம் சொல்லு, ஆண்டவர் அதேபடி உனக்கு குழந்தை தருவார்னு சொன்னார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். நடந்தது என்ன தெரியுமா? எங்க ஊழியம் நடக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு குடும்பத்துல குழந்தைக்காக பாரத்தோடு இந்த கூட்டத்தில் ஒரு சகோதரி வந்து அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து அவங்க அப்பமே விசுவாசத்தோடு ஒரு ஆம்பளை பையன் வேணும்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணி ட்ரெஸ் எடுத்து வைத்து ஜெபம் பண்ணிட்டே வந்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் 4 பசங்க, 3 பேருக்கும் பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கு. இந்த சகோதரி பையன் வேணும்னு சொல்லி பையனுக்குள்ள ட்ரெஸ் எடுத்து வச்சு ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி அற்புதமா இப்பொழுது மகன் பிறக்க உதவி செய்திருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை போல நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க இந்த குழந்தை பாக்கியம் என்ற ஆசீர்வாதம் வேணும்னு வந்திருக்கிறீங்களா? விசுவாசத்தோட ட்ரெஸ் எடுத்து வைங்க. என்ன குழந்தை வேணுமோ அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சு டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவன், எனக்கு நீர் குழந்தையை தரப்போகிறீர், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை சோத்திரம் பண்ணிக்கிட்டே வாங்க. ஆண்டவர் அடுத்த ஆண்டிலே ஒரு அற்புத குழந்தையோடு இடத்தில் நிற்கும்படி உங்களை நிறுத்துவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், குழந்தை பாக்கியத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அது மாத்திரம் அல்ல, நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் என்ற நன்மைகளையும் கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் பல இருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான காரியம் என்ன? சகோதரி ஜெபம் நடத்தும் மனைவி ஜெபம் நடத்தும்போது சொன்னாங்க, உபாகமம் 28:12 படி நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன பிரச்சனை? கடன் பிரச்சனை. அதனால ஆசீர்வாதம் இல்லை. வட்டிக்கே பணங்கள் போகிற நிலைமை, அதெல்லாம் கர்த்தர் மாற்றி தர விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வட்டிக்கே வாங்கி 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 கடனால ரொம்ப வேதனை. நிச்சயம் கடன் பிரச்சனைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நாங்களும் கடன் பிரச்சனையில கடும்பாடுபட்ட நிலைமை. ஆனா அந்த கடன் பிரச்சனைகளை இப்பொழுது மாற்றி எவ்வளவோ பெரிய விடுதலைக்குள்ளே கர்த்தர்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கும் கடன் பிரச்சனை விடுதலை தர போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் கடனை மாற்றி அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக உங்களை மாற்ற போகிறார். இங்கே ஒரு எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது, கடன் வாங்க மாட்டாய், நீ என்ன செய்வாய், கடன் கொடுப்பாய்னா அப்ப நிறைய வட்டி கொடுக்க வைப்பாரோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஆண்டவர் அதை சொல்லலை. நமக்கு நல்ல திருப்தியா ஆசீர்வச்சதுனால நிறைய ஏழைகளுக்கு நம்ம அளந்து அளவில்லாமல் கொடுக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட நிலையிலே நம்ம ஆசீர்வதிப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அதனால உங்கள் கடன் பிரச்சனைகளை மாற்றி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறாரு. ஆகவே இது போல இன்னும் நிறைய காரியங்களிலே என்ன ஆசீர்வாதம் தேவையோ குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் தரப்போகிறார். நாங்கள் வாழ்க்கையில கர்த்தரோடு இணைந்து கர்த்தரையே நம்பி வாழ்றதுனால ஒரு பக்கம் ஊழியம் செய்ய போராட்டம் பாடுகள் இருந்தாலும் மற்றொரு பக்கம் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து கொண்டே தான் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போன வருஷம் தொடர்ந்து ஒரு 15 நாட்கள் ஊழியம். இங்கே சென்னை ஊழியம், நாகர்கோவில் பகுதியில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியம், இன்னும் பல பகுதியில் ஊழியம். 15 நாள் தொடர்ந்து ஊழியம் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு 4 நாட்கள் உபவாச எழுப்புதல் கூட்டம். அது 21 நாள் நடத்தப்பட்ட கூட்டம். அதுல என்னை 4 நாட்கள் செய்திகளுக்கு அழைத்திருந்தார்கள். அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு வீட்டில் வந்து நைட்டு தான் தங்கி இருக்கிறோம். காலையில ஒரு 8 மணி இருக்கும். திடீரென என்னுடைய மனைவி ஒரு ஸ்டெப்பு படியிலிருந்து இறங்கும் போது சிலிப்பாகி கீழே விழுந்து அந்த நேரமே வலது கால் தொடை எலும்பு முறிந்து எழும்பவே முடியல. நான் வெளியே போயிருந்தேன். உடனே போன் பண்ணி அந்த நேரத்தில் போய் பார்த்து உடனே ஒரு பாடியை தூக்கிட்டு போற மாதிரி தான் ஆஸ்பத்திரிக்கு மனைவியை தூக்கிட்டு போனோம். அங்கே ஸ்கேன் பண்ணி பார்த்ததில்ல
தொடை எலும்பு இப்படி கிராக்காய் உடஞ்சி 2 துண்டா நின்ன மாதிரி நின்னது. அவ்வளவு பெரிய பாடு. அந்த ஊழியத்திலிருந்து வாங்கிட்டு வந்த அந்த காணிக்கைய ஆஸ்பத்திரி கொடுக்கக்கூடிய நிலைமை. அந்த நேரத்தில் பிள்ளைகளும் குடும்பத்தினர் எல்லாரும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு வழியா கர்த்தர் ஆபரேஷன் வெற்றியோடு முடிய இன்றைக்கு இந்த இடத்துல என் மனைவி நடந்து வந்து மேடையில் ஜெபம் நடத்த அளவுக்கு கிருபை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, 1 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு அதே போல அந்த எழுப்புதல் ஜெப கூட்டத்துக்கு இந்த வருஷமும் நடத்தின ஊழிய காரியங்களை இந்த வருஷமும் கூப்பிட்டு இருந்தார். ஆகவே அதே ஜெபத்துக்கு நாங்க போனோம். போயிட்டு கூட்டம் முடிச்சிட்டு வந்தோம். ஆண்டவர்கிட்ட நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்தோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பக்கம் பாடு இருந்தாலும் அவளால் நடக்க முடியல. ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனா 2 வீலர்ல போக முடியாது, பஸ்ல ஏற முடியாத நிலை. அப்ப எங்களுக்கு ஒரு வாகனம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு கர்த்தரிடத்தை நாங்க ஜெபம் பண்ணோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் அற்புதமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதனால நான் சாட்சியா உங்களுக்கு சொல்றேன். போன வருஷம் இதே நாள்ல கீழே விழுந்து ஆபரேஷன் பண்ணி சில லட்சம் செலவு. இந்த வருஷம் அந்த கூட்டம் முடிச்சுட்டு வந்திருக்கிற ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு சகோதரன் போன் பண்ணி, அவர் வெளி தேசத்தில் இருக்கிறார், ஊழியத்தின் பாதையில ஓரிரு முறை அவரை நான் பார்த்து இருக்கிறேன். அவர் சொன்னார், பிரதர், நான் ஃபாரின்ல இருக்கிறேன், வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை வருவேன். வரும்போது எனக்கு ஒரு 2-3 நாள் நாங்க இருப்பேன். நான் ஒரு புதிய கார் வாங்கி நான் வீட்டில் விட்டுருக்கிறேன். அந்த கார் சும்மாவே நிற்கிறது. 11 லட்சம் ரூபாய் காரு. அந்த காரை எடுத்து நீங்க ஊழியத்துக்கு பயன்படுத்துங்க. நான் வரும்போது ஒரு 4 நாள் தேவைப்படும், அப்போ மாத்திரம் தாங்கன்னு சொல்லி 11 லட்சம் ரூபாய் காரை இலவசமாக சாவியை கொடுத்து காரை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவர் உங்களுக்கும் கொடுப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. எங்களால் நம்பவே முடியலைங்க. அப்பதான் ஆண்டவரை மகிமைப்படும். போன வருஷம் பாடு, இந்த வருஷம் ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்களுக்கு தேவையான வீடு வரும், வாகனம் வரும், வேலை வரும், தொழில் ஆசீர்வாதம் வரும், பிள்ளைகள் காரியம் எல்லாம் நல்லபடி நடக்கும்படி கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அதுக்கு தான் இந்த குடும்ப கூடுக, அதுக்கு தான் நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு குடும்பத்தில் என்ன குறை இருக்கோ எல்லாவற்றையும் நம்ம கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம். ஆண்டவர் எல்லா குறையும் மாற்றி தர போறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க போறார். உங்க குடும்பத்தை பார்க்கிறவங்க அவங்க கர்த்தரை தேடினாங்க, அதனால அவங்களை கர்த்தர் நல்லா வச்சிருக்காருன்னு சொல்லணும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ அல்லேலூயா சொல்லுங்க, நிச்சயமாக எல்லா நன்மையும் கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இருக்கிற வியாதியை கர்த்தர் மாற்றுவாரு. மாத்திரல்ல, என்ன குறையோடு இருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போறாரு. அதற்கு உங்களை ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தர வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? இந்த குடும்ப ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கை எப்படி வைத்துக் கொள்ளணும் என்பதை குறித்து நான் உங்களோடு சொல்லி நான் சரியான நேரத்துக்கு முடிக்க விரும்புகிறேன். நான் இந்த வேத வசனத்தை, இந்த செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் திடீரென எனக்கு லூக்கா 15வது அதிகாரத்தை நினைவுக்கு கொண்டு வந்தார். அங்கே ஒரு குடும்பத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு தகப்பன், 2 மகன்கள், இளைய குமாரன், மூத்த குமாரன். இந்த சம்பவத்தை அறிந்திருக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த லூக்கா 15வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்க 22ஆம் வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தகப்பன் சொல்லுகிறார் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள், இவனுக்கு அதை உடுத்தி கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கந்தை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். 24ஆம் வசனத்தின் கடைசியில அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். 25ஆம் வசனத்துல கீத வாத்தியம், நடன களிப்பு. அப்படியெல்லாம் இந்த குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, கொண்டாட்டம் வரும்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. யார் யாரெல்லாம் உங்க வீட்டுல திருமணம் நடக்கணும், நல்ல சத்தம் கேட்கணும், கல்யாண சத்தம் கேட்கணும்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களோ, உங்க வீட்டுல இந்த கொண்டாட்டத்தை சீக்கிரம் கட்டையிட போறாரு. காரியங்கள் கைகூடி வர போகிறது. கர்த்தர் திண்டாட்டத்தை மாற்றி கொண்டாட்டத்தை தர போகிறார். அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த குடும்பத்துல அந்த கொண்டாட்டம் வரும்போது என்னெல்லாம் கொடுத்தார் பாருங்க. உயர்ந்த வஸ்திரம். அதாவது நம்ம இதெல்லாம் சாதாரணமா நினைச்சிருந்தோம். கஷ்டப்படுற பல குடும்பங்களை பார்க்கும்போது தான் ஐயோ இவங்க எவ்வளவு கஷ்டப்படுறான்னு ரொம்ப மனசு துடிக்கிறது. இங்க இளையகுமாரன் அப்பாவை விட்டு போன போது அவனுடைய உடை கந்தை உடையா இருந்திருக்கலாம். தலையில எண்ணெய் தேய்க்காம, முடிய வெட்டாம, பரட்ட தலையோடு கூட அழுக்கு கந்த வஸ்திரத்தோடு வந்திருக்கலாம். இங்கே அவன் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அப்பா சொல்லார், உயர்ந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களை காஸ்ட்லி உடை உடுத்தும்படி உங்களை ஆசீர்வதிக்க போறார். யோசேப்புக்கு அவனுடைய தகப்பன் பலவரன் அங்கேயே செய்வித்தார். உங்களை நல்லா உடுத்து வைக்க போறாரு கர்த்தர். பாருங்க, உயர்ந்த வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்தார். பெரும்பாலும் இந்த அதிகாரத்தை வாசித்து பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் இந்த வஸ்திரனாலே ஆவிக்குரிய வஸ்திரத்தை தான் ஒப்பிடுவாங்க. அதாவது ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் வஸ்திரம், இதெல்லாம் கர்த்தர் தருவார் தான். அதை விட ஆண்டவர் நமக்கு உடுத்துவதற்கு நல்ல விலை உயர்ந்த வஸ்திரங்களை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். உங்க வீட்டுல எல்லாரையும் ராசாத்தி மாதிரி, ராஜா மாதிரி உடை உடுத்தி உங்க ஃபேமிலியா, கர்த்தருடைய குடும்பம், அவங்க நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லும்படி உங்க குடும்பத்தை மாற்ற போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க நல்ல உயர்ந்த நிலையில கர்த்தர் உங்களை வைத்து ஆசீர்வதிக்க போறாரு. ஆமென். பாருங்க, உயர்ந்த வஸ்திரம். ரெண்டாவது, கைக்கு எதை கொண்டு வர சொல்றாரு? மோதிரம். உங்க சபை உபதேசம் மோடலம் போடலாமா அது எனக்கு தெரியல. ஆனா நான் மோதிரம் போடுறது இல்லை பிரியமானவர்களே. ஆனா இங்க பைபிள்ல கர்த்தர் அவனுக்கு என்ன போட்டாராம் கையில? ஆதி சபையில எப்படி நடந்தது பாருங்களேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும். எங்க என்ன வஸ்திரம்? மினுக்குள்ள வஸ்திரம். கையில என்ன மோதிரம்? பொன் மோதிரம். ஆமா, வெள்ளி மோதிரம் இல்ல, பிளாஸ்டிக் மோதிரம் இல்ல. என்ன மோதிரம்? பொன் மோதிரம், மினுக்கான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும். கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது. இப்ப இங்க நிறுத்திடுவோம். அங்க ஆதி நாட்களே சபைக்கு வர்றதுல ஒரு குரூப் நல்ல மோதிரம் போட்டு மினுக்குள்ள ட்ரெஸ் போட்டு தான் வந்திருக்காங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். அதே நேரத்தில் இன்னொரு குரூப்பு கஷ்டப்பட்ட மக்களும் ஆலயத்துக்கு நினைச்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. ஆனா இங்க யாக்கோபு என்ன சொல்ல வர்றாரு? அப்படி வந்தா நீ மினுக்குள்ள வஸ்திரம் தரித்து மோதிரம் போட்டிருக்கணும், இங்க வாங்க பிரதர், பிரைஸ் லார்ட், சேர்ல உட்காருங்கன்னு சொல்லிட்டு கந்தையான ஆளை பார்த்து அங்க போய் உட்காரு, இங்க போய் உட்காருன்னு சொல்லி பட்சபாதம் பண்ணாத கர்த்தர் அவர்களையும் விசுவாசத்தில் ஐஸ்வர்யங்களாய் மாற்றி இருக்கிறாரு. பட்சபாதம் பார்க்காதன்னு சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தேவனுடைய பார்வை எல்லா மக்களையும் ஒண்ணு போல பார்க்கிறார். அதே நேரத்தில் உலகம் எப்படி பார்க்குது? மினுக்கான வஸ்திரம் போட்டு மோதிரம் போட்டு வந்தா நம்மளை அறியாமலே நமக்கு பிரைஸ் லார்ட் போடுறாங்க. ஆமாவா இல்லையா? அப்போ உலகத்துல எதுக்கு தான் மதிப்பு? பணம், காசு, தோரணைக்கு தான் மதிப்பு. அந்த மதிப்பை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புறாரு, உங்க குடும்பத்துக்கு தர விரும்புறாரு. எனக்கு மோதிரத்து மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் இல்லைன்னா ஒரு சின்ன உறுத்தல். மோதிரத்தை போட்டு இப்படி கையை நீட்டினா அங்க பாரு ஊழியக்கார மோதிரத்தை காட்டி காட்டி பேசுறாரு பாரு அப்படின்னு பேசிடுவாங்களே, அதனால நமக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் நான் அந்த மாதிரி காரியத்துல விட்டு விட்டேன். நீங்களா வெறுத்து நகை வேண்டாம், எனக்கு அதை விட இயேசுவே போதுன்னு இருந்தாலும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இல்லையா நான் உலகத்தில் அப்படி சாட்சியா வாழ விரும்புறேன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீ விரும்புகிறபடி உனக்கு. ஹல்லேலூயா. சரி, இப்படி மோதிரம் கொடுத்தாரு. என்ன கண்டு அடிச்சாங்களா? கொளுத்த கண்டு அடிச்சாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. உங்க குடும்பத்துல இந்த மாதிரி எல்லா ஆசீர்வாதங்களை தருவதற்காகத்தான் கர்த்தர் உங்களை இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். ஒருவேளை இதை பார்க்கிற ஆட்கள் என்னையா உலக ஆசீர்வாதமே, காருங்கிறாரு, வீடுங்கிறாரு, பணங்கிறாரு, அப்போ மற்ற ஆசீர்வாதம் வேண்டாமா அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு தான் சொல்லி நான் செய்தி முடிக்க போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவனுக்கு வந்ததற்கு காரணம் என்ன? அதுபோல இந்த வீட்டில் இவ்வளவு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காணப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை பாருங்க, 24ல என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அதாவது அப்பாவை விட்டவன் தூரம் போனான், மறுபடி மனம் திரும்பி அப்பாவிடம் வந்தான். அவன் வந்ததுனால அந்த வீட்டில் எல்லா ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது. அதே போல உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஒருவேளை விழுந்து போன நிலையில நீங்க இருந்தா, இந்த இளைய மகனை போல மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை உண்மையா தேடி வந்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் வரும்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த இளையகுமாரன் அப்பா விட்டு தூரமா போனா, மறுபடி வரும்போது மனம் திரும்புதலோடு வந்தான். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு பெரிய பாடத்தை படிச்சு கொடுத்து கர்த்தர் அவனை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அந்த பாடம் எங்க படிச்சான்? பள்ளிக்கூடத்துல இல்ல, பண்டிக்கூடத்துல படிச்சான். எந்த கூட்டத்துல படிச்சான்? பண்டிக்கூடத்துல. என்ன படிச்சான்? சாப்பிடுவதற்கு தவிடு கூட என்ன செய்யல, கிடைக்கலங்கிற நிலையில தான். இனி நம்ம நல்லா இருக்கணும்னா அப்பாட்ட போய் விழுந்தாதான் ஆசீர்வாதம் நினைச்சு உணர்ந்து வந்தா, அப்பா வீட்டுக்கு வந்த உடனே சந்தோஷம் வந்து விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் நீங்களும் மனம் திரும்ப வேண்டிய காரியத்திலே மனம் திரும்பி அப்பாவுடைய பாதமே தஞ்சம் என்று வந்து விழுந்துகிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். எல்லாம் வஸ்திரத்தை கொண்டு வாங்க, மோதிரத்தை கொண்டு வாங்க, என் பிள்ளைக்கு வாகனத்தை கொண்டு வாங்க, வீட்டை கொண்டு வாங்க, எல்லாம் ஆயத்தப்படுத்துங்க, என் பிள்ளை மறுபடி என்கிட்ட வந்துட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பானவர்களே, மனம் திரும்புதல் தான் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். அப்போ நீங்க எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க என்பதை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட உண்மையான மனம் திரும்புதலோடு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க குடும்பத்துக்கும் என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தையும் அவன் நன்றாக படித்துத்தான் கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். அதே லூக்கா 15வது அதிகாரத்துல 12, 13 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். தகப்பன் ஆசீர்வாதத்தை பங்கிட்டு கொடுக்கிறார். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு காரணங்களில் ஒன்று, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எப்படி செலவழித்து போட்டான்? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி செலவழித்து போட்டான். நிறைய குடும்பத்தில் ஏன் ஆசீர்வாதங்கள் இல்லைன்னு சொன்னா, ஒன்று அவங்க கர்த்தரோடத்துல மனம் திரும்பி அப்பாட்ட முழுசும் வரல, ரெண்டாவது கர்த்தர் கொடுக்கிறத தவறான விதத்தில் பயன்படுத்துறதுனால ஆசீர்வாதம் இல்லாம போகுது. பணங்களை குடிச்சு வெறிச்சு போதை வசுகளுக்கு இழந்து போகிற நிலைமை, ஆடம்பரமான வாழ்க்கை குடும்பத்தில் பந்தா பண்ணி வரவு செலவு கணக்கு பார்க்காம இஷ்டம் போல செலவு பண்ணிட்டு அப்புறம் என் கடன் மாறலை, என் வறுமை மாறல என்று புலம்போதில் அர்த்தமில்லை. அதனால வரவு செலவு காரியங்களை கவனித்து பார்த்து தவறான செலவுகளை விளக்கி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பணங்களை, பொருட்களை கர்த்தருக்கு கொடுத்து இதில் நீங்க கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வாதமான குடும்பமா மாற்றுவார். அகல கால் வைக்காத. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், உண்மைதான், எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் இவங்களை ஓவர் ஸ்பீட்ல போய் மாட்டிக்கொள்கிற நிலைமை. எனக்கன்மார்களே, அப்படி இருக்கக்கூடாது. இந்த இளையகுமாரன் தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தவறான விதத்திலே பயன்படுத்தி ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். அதே போல நீங்களும் நானும் தொடர்ந்து நல்ல ஆசீர்வாதத்தில் முன்னேறிக்கிட்டே போனோம்னா வரவு செலவு காரியங்களை கணக்கு பண்ணி நம்ம செலவு பண்ணி அதை சரியான விதத்தில் லைன்ல போயிட்டு இருந்தோம்னா தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் மேன்மையை தான் தந்து ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க.
ஆகவே தவறான விதத்தில் செலவு பண்ணி மாட்டிக்கொள்ளாதீங்க. நிறைய பேர் அதில் தான் மாட்டிக்கொள்கிற நிலைமை. பக்கத்து வீட்டுக்காரங்களை மாதிரி வாழணும்னு ஆசை, அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி காரியங்களை செய்யணும்னு ஆசை. எனக்கு அன்பார்ந்தவர்களே, அப்படி அல்ல. கர்த்தரிடத்திலே கேட்டு ஜெபித்து காத்திருங்கள். சரியான நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 2 வருஷமா எங்களுக்கு கார் இல்லாம தான், நான் பைக்கில் தான் போவேன், பஸ்ஸில் தான் பல இடத்துக்கு ஒழித்து போவேன். அப்போ எல்லாரும், நான் ஏற்கனவே முன்பு வாகனம் வச்சிருந்தேன், புது வாகனம். அப்போ என்ன பிரதர் நடந்து வர்றீங்களே, ஒரு மாதிரி பார்ப்பான், இளனமா பார்ப்பான், ஒரு மாதிரி சிலர்லாம் கண்டுக்கவே மாட்டான். இதை பற்றிலாம் நான் கவலைப்படுறதே இல்லை. நான் இந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏற்ற நேரம் அவர் தருவார் என்று காத்திருந்தேன், இப்பொழுது அற்புதமாய் கர்த்தர் தந்திருக்கிறாரு. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல நீங்க அவசரப்பட்டு காரியங்களை செய்யாதீங்க, அவசரப்பட்டு காரியங்களை செய்து மாட்டிக்கொள்ளாதீங்க. அநேகர் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த அதிகமான ஆடம்பர வீண் செலவுகள் ஒரு காரணமாக மாறிவிடுகிறது. அப்படி இருந்தா அதற்கும் நீங்க மனம் திரும்பணும். அப்படி மனம் திரும்பி வந்தா மறுபடி கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த இளைய குமாரன் வெளியே போயிட்டு வந்து பாடம் படிச்சு மனம் திரும்புதலோட கூட, உலகத்துல இனி நிம்மதி இல்லை, அப்பா தான் தஞ்சன்னு சொல்லி வந்துட்டான். அவன் நிமித்தமாய் ஆசீர்வாதங்கள் வந்து விட்டது. ஆனா கூடவே இருக்கிறான் மூத்த குமாரன். ஆசீர்வாதம் எல்லாம் அவனுக்குத்தான் சொந்தமானது. ஆனால் அவனுக்கு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை. காரணம் என்ன? அங்கே லூக்கா 15:28 சொல்லுகிறது, அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனசு இல்லாதிருந்தான். மனதில்லாதிருந்தான். என்ன இல்லை அவனுக்கு? மனசு இல்லை. ஏன் வீட்டுக்குள்ள போக மனசு இல்லை? புதுசா காணாம போன தம்பி உள்ள வந்துட்டான். ரொம்ப நாள தம்பி காணல, அப்பா தேடிட்டு இருக்கிறாரு. வந்த உடனே கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனுக்காக விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறார். நம்ம எவ்வளவு கீழான நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், உண்மையாய் மனம் திரும்பி வந்தால் நம் தகப்பன் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இங்க மூத்த குமாரன் பாருங்க, அப்பாவோடு தான் இருக்கிறான். தம்பி வந்து விட்டான் என்ற உடனே தம்பி மேல பாசம் இல்லை அவனுக்கு. அது மாத்திரமல்ல, இப்படி ஆசையை தவற அழித்து போட்ட இவனுக்கு இவ்வளவு வரவேற்பா என்று கோபமும் எரிச்சலும் வந்து அப்பாவிடம் முறுமுறுக்கிறான். அப்பாவிடம் ஐக்கியம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறான். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாம இருக்க காரணம், ஒரே குடும்பத்துக்குள்ள மன ரீதியா ஐக்கியம் இல்லை, கணவன் மனைவியை நேசிக்கிறது இல்லை. எனக்கு அன்பானுள்ளே, திருமணம் முடியும் போது எத்தனையோ பெண்ணை பார்க்கிறோம், எத்தனையோ மாப்பிள்ளை பார்க்கிறோம். கடைசியில இதுதான் சூப்பர்னு சொல்லி தானே கல்யாணம் முடிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, போட்டாவும் வீடியோவும் மாத்தி மாத்தி எடுத்து பாலையும் பழத்தையும் கொடுத்து கையை விடாம சுத்தித்தானே வந்தோம். அதே பெண்ணு தான், அதே மாப்பிள்ளை தான். கொஞ்ச நாள் கழிச்ச உடனே இந்த மூஞ்சிய பார்க்கவே சகிக்கலாங்க. நீ மனுஷனாயா? இந்த முகத்தை பார்த்து தானே கல்யாணம் பண்ண. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதே மனைவி தாங்க. அப்போ அழகா தெரிஞ்சா இப்போ ஒரு மாதிரி தெரியுதுன்னா உன் மனசுல கோளாறு. அதனாலதான் குடும்பத்துல நிம்மதி இல்லை, அதனாலதான் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்ல, அதனாலதான் கர்த்தருடைய மகிமை குடும்பத்தில் இல்ல. சண்டை, பிரச்சனை, டிவோர்ஸ், கோர்ட் கேஸ். இந்த நிலைமையெல்லாம் மாற்றுவதற்கு கர்த்தர் சொல்றார், மனசை சரிப்படுத்து. ஆமென் சொல்லுங்க. பிரச்சனை இப்ப எங்க இருக்கு சொல்லுங்க? எனக்கு உள்ள இருக்கு. சொல்லுங்க. பிரச்சனை எங்க இருக்கு? உள்ள இருக்கு. உங்க வீட்டுக்காரரை பார்த்து சிரிச்சு பேசுவீங்களா? அவரையா? நானா? வாய்ப்பே இல்லை ராஜா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வீட்டம்மாவை பார்த்து உட்கார்ந்து பேசுவீங்களா? நான் சொன்னேன், 33 வருஷம் ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி. ஒரே வீட்டில் இப்ப நாங்க 2 பேர் தான் இருக்கோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேற வழியே கிடையாது, பேசித்தான் ஆகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நாங்க பேசி ஐக்கியமா இருப்போம். திடீர்னு அதெல்லாம் விலங்கு வரத்தான் செய்யும், ஆனா மறுபடி சரி ஆயிரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால 33 வருஷம் ஓடி இருக்கு. இனிமே நானும் ஓட முடியாது, அவளும் ஓட முடியாது. எனக்கு அன்பானவர்களே, நிறைய குடும்பத்துல மன ரீதியான ஐக்கியம் இல்ல.
மனசுல கசப்பு, வெறுப்பு. இந்த மூத்த சகோதரன் பாருங்க, தம்பி மேல பாசம் இல்ல, அப்பாட்ட சரியா ஐக்கியம் இல்ல, வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான், ஆனா ஆசீர்வாதம் இல்ல. அப்ப நிறைய தேவ பிள்ளைகள் குடும்பத்துல ஏன் ஆசீர்வாதம் இல்ல? உள்ளம் சரியில்லை. சொல்லுங்க, என்ன சரியில்லை? அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எனக்கு அன்பார்களே, உள்ளம் சரியான வாழ்க்கையில எல்லாம் மாறிடும். நான் முன்பு ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கேன் பிரசங்கத்தில், அடிக்கடி உங்களுக்கு சொன்னேனான்னு தெரியல. சைனாவில் ஒரு மருமக இருந்தாலாம். மாமியார் பண்ற பாடு தாங்க முடியாம இந்த மாமியார் எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைச்சாலாம். உள்ளத்துல கோளாறு எப்படி வருது பாருங்க. உடனே அவ என்ன பண்றது, நாம கொண்டா மாட்டிக்கிட கூடாது, பிறகு போலீஸ் கேஸ்ன்னு ஆயிரும். அதனால என்ன பண்ணலான்னு ஒரு குருவிட்ட போய் ஆலோசனை கேட்டாலாம். அவர் சொன்னாராம், நீ மாமியாரை சத்தமில்லாம கொள்றதுக்கு ஒரு மருந்து தாரேன், ஆனா ஒரு கண்டிஷன், நீ மாமியாருக்கு சாப்பாட்டுல இதை கலந்து கொடுக்கும் போது சிரிச்சு சிரிச்சு பேசணும். அத்தை சாப்பிடுங்க, அத்தை நல்லா சாப்பிடுங்க அத்தை, அப்படின்னா தான் சந்தேகப்படாம அத்தை சாப்பிடுவா அப்படின்னு சிரிச்சு சிரிச்சு பேசுற உடனே அந்த அத்தை என்ன ஆயிட்டானா, இவளா நம்மகிட்ட சிரிச்சு பேசுறா, இவளா நமக்கு இப்படி எல்லாம் கவனிக்கிறாளே, இவளை போய் நம்ம கோவப்பட நினைச்சு அத்தை மாறிட்டா. அத்தை மாறின உடனே ஐயோ இந்த அத்தையா நம்ம கொல்லணும்னு மறந்து வச்சோம், ஐயோ நல்லா ஆயிட்டாங்களே, அப்ப என்ன பண்றது? மறுபடியும் அந்த குருட்ட ஓடனா, ஐயா நான் தெரியாம மருந்து கேட்டுட்டேன், எங்க அத்தை எப்படியாவது காப்பாற்றணும், ஏதாவது வழி இருக்காயா, வேற மருந்து இருக்காயா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாரா, நான் தந்த மருந்து கொல்ற மருந்து இல்ல, அது சத்து மருந்து தான் கொடுத்தேன், உன் குணத்தை மாத்துறதுக்கு தான் அப்படி சொன்னேன்னாரா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா என் மாமியார் பிழைச்சுக்கிடுவாள். ஆமா, நீ உன் அத்தைகிட்ட சிரிச்சு பேசி அன்பா இருந்தன்னா உன் அத்தையும் மெத்தி ஆயிடுவா. அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அதே போலதான் மாமியாரெல்லாம் மருமகள்கிட்ட மகள் போல நடத்தினா மருமகளும் மகள் மாறிடுவா. அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளம்தான் காரணம். அதுக்கு தான் இந்த உதாரணம் சொல்ல. 7 மூத்த குமாரன் அதே வீட்டுல தான் இருக்கிறான், தம்பிட்ட ஐக்கியம் இல்ல, அப்பாட்ட ஐக்கியம் இல்ல. இந்த நிலைமை மாறி நம்ம விட்டு கொடுத்து சமாதானமாய் வாழும் போது குடும்பத்திலே ஆசீர்வாதம் உண்டாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதனால அது ஒரு பெரிய தடையா மாறிடக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, காணிக்கை செலுத்த வரும்போது பலிபீடத்துல நீ முதல்ல சகோதரன் மேல குறை இருந்ததுன்னா அதை போய் ஒப்புரவாயிட்டு செலுத்துன்னு சொல்றாரு. பாத்தீங்களா? அப்போ இந்த உறவுகள் உடைக்கப்படும் போது ஆசீர்வாத குடும்பத்தில் என்ன செய்யுது? தடைபடுது. நல்லா மனைவிட்ட சண்டை போட்டுட்டு ஊழியம் செய்தா நிம்மதியே இருக்காது. எப்படா பேசுவோன்னு தான் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை பயன்படுத்தி இவர் எப்படின்னா நம்மகிட்ட தான் சேருவாரு அப்படின்னு நினைச்சு அது இன்னும் கொஞ்சம் வில்லங்கம் பண்ணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதையும் சமாளிச்சு தான் நம்ம வண்டியை ஓட்ட வேண்டி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பால முக்கியம் என்ன? குடும்பம் எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். இல்லைன்னா ஊர்ல என்ன பேச, ஒரு ஊரா பிரசவம் மாட்டாரியா, வீட்டுல யார்கிட்ட பேச மாட்டாரு, மனைவிட்ட பேச மாட்டாரே, அப்படி இருக்கக்கூடாது. அப்போ மன ரீதியான குறைவுகளை நாம் சரிப்படுத்தும் போது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தர்றார். அவ இப்பொழுது நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் ஆசீர்வதிக்க நமக்கு நம்மத்திலே இறங்கி நம்மை நன்மையினால் நிரப்ப போறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகவே ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து எல்லாரும் ஜெபிப்போமா? ஜெபிக்கும்படி நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.